நம் பாரதம் நம் பாரதம் என் பாரதம் தலை சிறந்த பாரதம் நம் பாரதம் பால் போற்றும் பாரதம் என் பாரதம் தலை சிறந்த பாரதம் நம் பாரதம் பால் போற்றும் பாரதம் இந்தியா திருநாட்டை பணிந்து வணங்கிடுவோம் தேசத்தின் வளர்ச்சியை இளமையால் எழுதிடுவோம் இந்திய திருநாட்டை உயிர்த்திட வாக்களிப்போம் நம் தேசத்தின் வளர்ச்சியை விரல்மையால் எழுதிடுவோம் நம் நாட்டிற்காக வாக்களிப்போம் நம் கடமையை ஆற்றிடுவோம் காக்க வாக்களிப்போம் நம் உரிமையை காத்திடுவோம் மக்களாட்சியில் ஏற்ற தாழ்வுகள் எங்கும் இல்லை தாழ்வுகள் எங்கும் இல்லை சமுதாயத்தில் ஜாதி மதங்கள் பேதமில்லை மதங்கள் பேதமில்லை யாரும் ஊரே யாவரும் கேளீர் நம் கொள்கை அகிம்சை பாதையில் என்றும் நமக்கு தோல்வி இல்லை சுயநல எண்ணமும் நமக்கு இல்லை வேற்றுமை எதிலும் பார்த்ததில்லை ஒரு தாய் மக்கள் அனைவரும் ஒற்றுமையும் நம்பலமே வாக்கை விற்று காசை வாங்கும் மடமை என்னை மானைவோம் வரிசையில் நின்று தேர்தல் அன்று வாக்கை நாமும் பதிவோமே ஒரு விரல் உரைத்து ஒரு விரல் அழுத்தி அரியணை நாமும் அமைப்போமே இனமொழி கடந்து கடமை உணர்ந்து இந்தியை நாம் இணைவோமே ஒற்றை வாக்கு அதன் வழியே நம் ஜனநாயகம் தேர்தல் நாளே திருநாளே நம் எல்லோருக்கும் நம் வாக்குதான் நம் உரிமைதான் நம் கடமைதான் நம் பெருமைதான் நம் வாக்குதான் நம் உரிமைதான் நம் கடமைதான் நம் பெருமைதான்
திட்டம் திட்டம் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இதர துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் எனது விவரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி நம்ம சிறப்பாக இந்த தேசிய வாக்காளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது எதன் நினைவாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், நம்ம தேர்தல் ஆணையம் தேசிய வாக்காளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு இங்கே பரிசுகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொண்டாட்டங்கள் எதன் பொறுப்பு செய்கிறோம்னா, 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் அனைவரும் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டும் என்ற கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாக்காளர் தினம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய ஜனநாயகத்துக்கு ஒரு வலு சேர்க்கும் ஒரு பிரச்சாரம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்முடைய மக்களாட்சி அப்படிங்கிறது நாமே நமக்கு உண்டான அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துக்கிறது. நமக்கு அந்த அரசாங்கத்துக்கு உண்டான அதிகாரம் எங்கிருந்து வரும்னா வேற யார்கிட்ட வராது, நம்ம மக்களாட்சி நம்ம கிட்ட இருந்தா வரும். ஆகவே பெரும்பான்மை மக்கள் யாருக்கு பெரும்பான்மை எண்ணிக்கையிலான மக்கள் யாருக்கு நாம வாக்களிக்கிறோமோ அந்த அதிகமான வாக்குகளை பெறவங்க தான் நம்ம ஆள வேண்டியவங்க. அவங்க ஆள வேண்டியவங்க நிரந்தரமாகவும் ஆள முடியாது. 5 ஆண்டு காலம், ஒரே ஒரு 5 ஆண்டு காலம் அவர்கள் நிலையான ஆட்சியை கொடுக்கணும். அப்போ நமக்கு தேவையான நம்மகிட்ட என்னென்னலாம் அவங்க சொல்லியிருந்தாங்களோ அதனை அரசாங்கமாக அவர்கள் செயல்பட்டு நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. அவர்களுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னா மாற்றி போடுறதுக்கு அடுத்த 5 ஆண்டு காலத்துல நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் மக்களாட்சியினுடைய தத்துவம். ஆகவே இந்த மக்களாட்சி தத்துவம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த தத்துவம். இது நம்முடைய இந்திய திருநாட்டுல சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சிறப்பான செயல்பாடு அப்படிங்கிறது என்னன்னா, நாம அந்நிய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றதுக்கு பிறகு 1947 விடுதலை பெற்றோம், ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அதுக்கு பிறகு குடியரசாக நாம மாறணும். குடியரசாக எல்லாத்திலுமே நாம் தன்னாட்சியாக இருந்து கொள்வதற்கு அது ஜனவரி 26ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு. அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்தாங்க. ஆகவே அந்த 2 மாத காலகட்டத்துக்குள்ள அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்ததுக்கு பிறகு 2 மாத காலகட்டத்துக்குள்ள நாம குடியரசு நாடாக நாம் பிரகடனப்படுத்தப்பட்டோம். அதைத்தான் நாளைக்கு ஜனவரி 26ஆம் தேதி நாம் கொண்டாட போறோம். அந்த குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட நாளில இருந்து ஒரு 2 ஆண்டு காலகட்டத்துக்குள்ள தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் அப்படிங்கிறது எப்படி, நம்ம அன்றைய காலகட்டத்தில் 21 வயது நிரம்பிய இந்திய திருநாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அனைத்து ஆண்களும் வாக்களித்து தங்களுடைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு கொள்கை. அதை நம்ம நாட்டில் முதல்ல செயல்படுத்தணும். இது ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டம். ஏன்னா நம்ம அந்நிய ஆட்சியிலிருந்து பொருளாதாரத்திலும் சரி அரசியலிலும் சரி விடுபட்டு நாமே நம்முடைய தலைவரத்தை நிர்ணயித்துக் கொள்ளும் நேரத்தில் அனைவரும் 21 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம், வாக்களித்து தங்களுடைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி, அப்படிங்கிற ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது அது அந்த காலகட்டத்தில் ஒரு புரட்சிகரமான ஒரு செயலாகத்தான் இருந்தது. மேலும் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதே போன்று நம்ம அரசாங்கத்தை 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து நமக்கு தேவையான அரசாங்கத்தை நான் வச்சுக்கிட்டோம். அப்புறம் காலப்போக்கில் 1985க்கு மேல 18 வயது நிரம்பியவர்கள் அவங்க எல்லாருமே வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயது வரம்பை குறைத்தார்கள். அப்போ அரசியலினுடைய முதிர்ச்சி, அரசியலை பற்றிய எண்ணம் 21 வயதுக்கு உண்டானவங்களுக்கு மட்டும் இல்ல 18 வயது உண்டானவங்களுக்கு பூர்த்தி பண்ணவங்களுக்கும் அந்த முயற்சி இருக்கு. ஆகவே அவர்களும் அனைவரும் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இன்றைய காலகட்டத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் அனைவருமே நம்முடைய மக்களாட்சி தத்துவத்தில் மக்களாட்சியினுடைய ஒரு அங்கமாக இருந்து வாக்களிப்பதற்கு உரிமை பெற்றவர்கள் அப்படிங்கிற மனதில் நம்ம வைத்துக்கணும். ஒண்ணு, அதுக்காக
இது ஒரு பிரச்சாரத்தினுடைய இந்த வாக்காளர் தினத்தினுடைய ஒரு பகுதி. இன்னொன்னு, அனைவரும் யாராருக்கெல்லாம் வாக்கு உரிமை இருக்கோ அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். அதை நம்ம மட்டும் செஞ்சா பத்தாது. எதிர்கால தூண்களாகிய நாம் என்ன பண்ணணும், நம்முடைய சமுதாயத்திற்கு அறியாமல் இருக்கிறவங்களுக்கு அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இந்த வாக்காளர் தினத்துல, தேசிய வாக்காளர் தினத்துல நாம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி. ஆகவே எந்த ஒரு சார்பும் இல்லாமல் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். ஒண்ணு. இரண்டாவதாக, பிறரையும் வாக்களிக்கிறதுக்கு நான் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம அவங்க வாக்களிச்சு நமக்கு தேவையான அரசாங்கத்தை நிறுவ வேண்டும். இதுதான் இந்த வாக்காளர் தினத்துல நாம எடுத்துக்கொண்ட முக்கியமான ஒரு உறுதிமொழி. ஆகவே இதற்காக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன, ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன. இப்படி எல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகள் தான் நடத்தப்பட்டு இதுல பல்வேறு தரப்பட்ட அலுவலர்கள்லாம் நீங்க பங்கு பெற்றீங்க. அதை நாம் பல்வேறு தரப்பு அலுவலர்கள் நீங்க பங்கு பெற்றீங்க. அந்த பங்கு பெற்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்னும் இந்த நிகழ்ச்சிகள் கல்லூரிகள், பள்ளிகள்ல எல்லா இடத்துலயும் போய் நாம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஆகவே இது ஒரு தொடக்கமாக வைத்துக் கொண்டு நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அப்பதான் உயிரோட்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சிறு உதாரணம், மக்களாட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற நாட்டுக்கும் மக்களாட்சி இல்லாத நாட்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத கடந்த ஓராண்டு காலத்துல நீங்க கண் முன்னால் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு யுக்ரைன், ரஷ்யா, இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் நடக்கு. இன்னொன்னு அந்த பாலஸ்தீன் நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நடக்கு. அப்ப இந்த ரெண்டு போரையும் நீங்க எடுத்து பாத்துங்க. மக்களாட்சி நிலையாக இருக்கின்ற நம்முடைய நாட்டுல குழந்தைகள் எந்த விதமான அச்சமும் இன்றி 1ஆம் படிக்கும் குழந்தைகளா இருந்தாலும் சரி, அல்லது ப்ரீகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போறோம். அங்க ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகளை நாம் ஏற்பாடு பண்ணிக் கொள்கிறோம். நாமே நம்முடைய குழந்தைகளையும் சரி, நம்முடைய சமுதாயத்தையும் சரி, இந்த மக்களாட்சியில மலர்ந்த அரசாங்கத்தின் மூலமாக நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். அனைவருடைய இன்ட்ரெஸ்ட், அனைவருடைய பாதுகாப்பையும் நான் உறுதி செய்து கொள்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் எடுத்துங்க, பாலஸ்தீன்ல கடந்த 3 மாதமா என்ன செய்தி வந்துட்டு இருக்கு? யாரும் பள்ளிக்கூடம் போக முடியல, அங்க ஆஸ்பத்திரி இருக்குதா இல்லையான்னு தெரியல, குடிக்கிற தண்ணி இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆகவே நாம ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நாம் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நாம் கட்டி காத்துக் கொள்ள நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதை தவற விட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாது நம்ம எந்த நிலைமையில போய் நிற்போம் அப்படிங்கிறது. ஆகவே மக்களாட்சி அப்படிங்கிறது நமக்கு அரசாங்கம் நம்ம கொடுத்திருக்கிற அதிகாரம், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம். அந்த அதிகாரத்தை சிறப்பாக பயன்படுத்தி நாம் இதை கட்டி காத்து அடுத்த தலைமுறையை ஒரு சிறப்பான தலைமுறையாக மாற்ற வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்கள், குழந்தைகள், அப்புறம் இதர சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பொதுமக்களை எடுத்து செல்லக்கூடிய நம்முடைய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இதை ஒரு தொடக்கமாக வைத்துக் கொண்டு நாம் மக்களாட்சியில் சிறந்த நாடாக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மீண்டும் உங்கள் முன்னால் வைத்துக் கொள்கிறேன். அரசாங்கத்தின் சார்பாக இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த ஊருக்கு நம்மளுக்கு செல்வராசா, அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி. திருமதி ராஜலட்சுமி, கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி. உமா குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி. சார்
அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே நடத்தப்பட்ட பாட்டு போட்டி மற்றும் பாராட்டு சான்றிதழ். இரண்டாவது பரிசு செல்வி நூர்நிசா, இரண்டாவது பரிசு ரூபாய் 1000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் செல்வி ஜெனிஃபர், மூன்றாம் இடம் ரூபாய் 500 மற்றும் பாராட்டு சான்றிதழ் அதனைத் தொடர்ந்து கல்லூரி கல்வியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட அரசு சட்டக் கல்லூரி வேலூர் ஆர் சுகந்தி ஆக்சிலியம் கல்லூரி இரண்டாம் இடம், மூன்றாம் இடம் வி ராகவி கேஎம்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குடியாத்தம். ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகள் கே கனிஷ்கா முதலிடம், லட்டேரி அரசு மேல்நிலைப் பள்ளி இரண்டாம் இடம் ரிச்சர்ட் மரன், திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளி பியூலா திருமுருக கிருபானந்த வாரியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மூன்றாம் இடம், பிரீத்தி கோல் பெறும் மாணவி முதல் பரிசு பெறும் பிரீத்தி கோஸ் அவர்கள் மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டதற்காக மாநில அளவில் போட்டிக்காக கலந்து கொள்ள செல்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகள் அர்ச்சனா, கீதா, இரண்டாம் இடம் பெற்ற மாணவி கீதா, சிவானி, மூன்றாம் இடம் பரிசு பெற்ற மாணவி சிவானி. அதனைத் தொடர்ந்து கல்லூரி அளவில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்வேதா இரண்டாம் இடம், எம் சரண்யா ஸ்ரீ மூன்றாம் இடம். கோல போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர் சுய உதவி குழுக்கள் திருமதி உஷா அன்னை தெரசா மகளிர் சுய உதவி குழு முதலிடம் ரூபாய் 5000 மதிப்பிலான பரிசு. பேர் எழுதி நீங்க குறிச்சுங்க, வாங்கின உடனே பொது நிவாரணத்தை கொடுத்தாங்க. திருமதி உஷா முதலிடம் ரூபாய் 5000 மதிப்பிலான பரிசு தொகை. பிரபாவதி, திருமதி தனலட்சுமி வெற்றி மகளிர் சுய உதவி குழு மூன்றாம் இடம் ரூபாய் 3000 மற்றும் பாராட்டு சான்றிதழ். பரிசுகள் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசுகள் வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியுரை வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் நன்றி உரையாற்றுகிறார்கள். அடுத்த பேட்ச் யாரும் வரணும், வாங்க, 5 நிமிஷம் டைம்.